அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே இசப்பா, இந்த வார்த்தைகளே அப்பா நீங்கள் சொன்னபடி பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதில் சுய பெருமைக்கான காரியங்களோ ஆண்டவரே வீண் புகழ்ச்சியை நான் நாடாமல் நீர் கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய ஏக்கத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி அப்படியே செலுத்தி எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு நேராய் திருப்ப எனக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய ஆளுகை அப்பா என் மீதும் இதை கவனிக்கிறவர்கள் மீதும் இருக்கட்டும். உம்முடைய ஆளுகை எங்கள் மீதுப்பா கடைசி வரைக்கும் தங்கியிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பற்றி அறிவு நமக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க உங்களை பற்றின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்மெல்லாம் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம், நம்ம பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி அடிக்கடி யோசிப்பேன். அதே மாதிரி சில டைம் சிலர் தீர்க்கதரிசனமாக சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து ஊழியம் செய்வீங்க. எங்கள் அப்பாட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்பாவும் சொல்லியிருக்காங்க ஊழியம் செய்வீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொல்வேன், நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ பெருசாக ஊழியம் செய்ய முடியும்? நம்ம போய் நின்னாலே முக்காடு சரியில்லை, சாரி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைம்பாங்க. அதனால பெண்கள் ஊழியம் செய்வதெல்லாம் இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் கடினமான விஷயம். அதனால அதுக்கெலாம் நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எப்போவுமே நம்ம பற்றி நமக்கு எப்படி தான் இருக்கும்? நம்மளே வேஸ்டியா, நம்ம ஒரு தூசி பூச்சி, இப்படி தானே ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் விட்டாலே ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே நான் தூசி, ஆண்டவரே நான் யாரெல்லாம் நிராகரிக்கப்படுறவா ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வித்தியாசமான நிறைய பேர்களில் நம்மளை அழைக்கிறார் தேவன். அதுலேயும் நம்ம இந்த கிதியோன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயந்து போய் உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவர் எப்படி கூப்பிடுவார்? பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுவார், அப்படி தானே? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை வந்து ரொம்ப சேட்டையாக இருக்கும், ஆனால் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ராஜா. இன்னும் அந்த கோயம்புத்தூர் சைடில் போனால் என் சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிரும்? சே, நம்மளை கூப்பிடுறாங்களே, இவ்வளோ அன்பாக நமக்கு ஏதாவது கடைக்கு போகணும், ஏதாவது வேலை தேவைப்படுதுன்னா எப்படி கூப்பிடுவோம்? தங்கம் வாரியாப்பா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் வேண்டாம்னா சொல்லும். அப்படி கூப்பிடுவோம்ல. இதே போல் நம்ம உற்சாகப்படுத்துவதற்காக, நான் உன்னை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு தேவன் நம்மை அறிய செய்வதற்காக அநேக பேர்களில் கூப்பிட்ருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா உப்புன்னு சொல்கிறார். உப்பு இல்லாத சாப்பாடு குப்பையிலே. ரொம்ப அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், சரியா? கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து உற்சாகமாக வரும். இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி சோர்வாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? அடையில அல்லேலூயா ஆமேன் எல்லாம் வந்துட்டே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளை பார்த்து உப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீ இல்லைன்னா இந்த உலகத்துக்கு டேஸ்ட்டே கிடையாதியா அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் நம்மளை வந்து சில சொந்தக்காரங்கள்லாம் நம்ம இந்த அனுபவத்துக்குள்ளே வந்ததுனால கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை பார்க்காதது போல போயிடுவாங்க. சிலர் நம்ம ஏழ்மையை நினச்சிட்டு நம்மளை மதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிருக்கும், ஆனால் நமக்கு இன்விடேஷன் வந்திருக்காது. சரி, நம்மளா போனாலும் அங்கே நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி போவாங்க. எத்தனை பேர் இந்த அனுபவங்களெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்க? நான் மதிக்கப்பட வேண்டிய இடத்துல மதிக்கப்படவில்லை, நான் நிராகரிக்கப்பட்டேன், அப்படிலாம் கிராஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அப்படி நீங்கள் சோர்வாக இருந்தீங்கன்னா, நான் யாராலையும் மதிக்கப்படலையே, நான் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருக்கேனே, இந்த உலகத்தில் நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், ஏ நீ உப்பு, இந்த உலகத்துக்கே டேஸ்ட்டு நீதான், நீ போனாதான் அந்த இடம் ருசியாகவே மாறும், நீ போகலைன்னா அங்கே டேஸ்ட்டே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் சொல்லலை, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நீ அப்படின்னு சொல்கிறாரு. அதை யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் வெளிச்சம் இல்லாத உலகத்தை உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா? நாங்கள் ரீசெண்டாக ரொம்ப உணர்ந்துட்டோம். திடீர்னு 3 நாள் தூத்துக்குடியில் சுத்தமாக கரண்ட்டே இல்லை, மொபைல் லைட்டுக்கு சார்ஜ் இல்லை. இப்படி அடுத்தடுத்த காரியங்கள் நடக்கும்போது கேண்டில் லைட்டு தீர்ந்துருச்சு. ஏன்னா கேண்டில் லைட் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. பழைய கேண்டில் ஒன்று இருந்துச்சு, அதையும் கொளுத்தி வச்சும் உருகி தீர்ந்துருச்சு. பையன் ஒரு பக்கம் அழுறான், பயமாக இருக்குது மம்மி, பயமாக இருக்குது டாடி, டார்க்காக இருக்கேன். ஸோ வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே ஓடாது, சாப்பிட தோணாது, எதுவுமே பண்ண தோணாதுல்ல, ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிரும். அப்படி சொல்கிறார், இந்த உலகத்தில் நீ இருந்தால் தான் வெளிச்சம், இந்த உலகத்துக்கு நீ இருந்தால் தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பல வேளையில் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் கடந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. தேவனதை தியானிக்கவும் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் போகிறேன். அது என்ன அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சேர்ந்து சொல்வோமா சத்தமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
இதை விட ஸ்லோவாக சொல்லுங்கள், ஏன்னா பக்கத்தில் கேட்டு பிரச்சனை வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. என்ன? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் சொல்றாரு, நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம்னு சொல்றாரு. அவங்க ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லிருங்க, ஏதோ மலையின் மேல நிற்கிற நீ ஒரு ஆளுன்னு சொல்லல, ஏதோ ஒரு வீடுன்னு சொல்லல, ஒரு பட்டணம்னு சொல்றாரு. ஆமென். நாம ஒருவர் ஒரு பட்டணத்திற்கு போதுமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கீழேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த வீட்டிலலாம் லைட் எரிகிறது தெரியும். அப்படிதானே? அப்படி சொல்றாரு, நீ வந்து மலையின் மேல் இருக்கிற பட்டணம். எத்தனை பேருக்கு ஃபேமஸாக இருக்கிறது பிடிக்கும்? வெரி குட், ஹல்லேலூயா. மற்றவங்க யாருக்கும் பிடிக்காதா? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுமா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னு பிடிக்கும்? தைரியமாக கையை வைத்துங்கப்பா, ஏசப்பா அவங்க இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து நிறைவேற்றட்டும். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சம்பவம் தூத்துக்குடியில் நடந்துச்சு. அதாவது என்னோட கிளினிக் பக்கத்தில் செபத்தியாபுரம்ன்ற ஊரில் வந்து ஒரு அம்மா போனாங்க, சுவிசேஷன் சொல்கிறதுக்காக டிராக்ட் கொடுக்க போனாங்க. கொடுக்க போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வீடியோ கூட நான் குரூப்பில் ஒன்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிராக்டை வந்து அங்கே இருக்கிற நல்லவர்கள் பிடுங்கிட்டு அவங்கள ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசி அதை வீடியோ எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. போகாத இடமே கிடையாது, எல்லாருமே பரப்பிட்டாங்க. பரப்பின உடனே நிறைய தூத்துக்குடியில் இருக்கிற ஊழியக்காரங்க, நிறைய ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் கிளம்பி எங்கே வந்தாங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஆறுதல் சொல்ல வந்தாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் நிமித்தமாக தானே நீங்கள் இந்த நிந்தையை சுமந்தீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்ல வந்தா அந்த அம்மா ஒரே சந்தோஷமா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறாங்களாம். என்னம்மா நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, இப்படி கெட்ட வார்த்தையிலலாம் அவங்கள திட்டாங்க, இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பார்த்தா, அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் முழங்கால் போட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன். நீங்கள் இந்த ஊழியக்காரங்களை மட்டும்தான் பிரபலமாக்குவீங்களா? எங்களை மாதிரி விசுவாசிகளெல்லாம் பிரபலமாக்க மாட்டீங்களா ஏசப்பா? என்னை இந்த தேசத்துக்கு தெரிய வைங்க ஏசப்பான்னு சொன்னேன். ஆண்டவர் தெரிய வச்சிட்டாருங்க. இன்னைக்கு போகாத மொபைலே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சிஸ்டர் நீங்கள் அன்னைக்கு உங்களை தானே சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் நீ பிரபலப்படுத்தினார்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே எல்லாராலும் அறியப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. அறியப்பட்டு இருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரூப் அறியப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா, சும்மா மொபைலில் வந்து யாரை பற்றியாவது தப்பாக பேசிட்டு ஊழியக்காரங்களாம் திட்டிட்டு, அவங்களையும் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் வல்லமையாய் கர்த்தருக்குன்னு பயன்படுகிற ஊழியர்களையும் நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி அறியப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்குள்ள செய்தி. ஹல்லேலூயா. இல்லை 16வது வசனத்துக்கு கூட வாசிங்களா யாராவது? எதை பார்த்து? நற்கிரியைகளை கண்டு நம்ம அறியப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் சொல்ல முடியும், இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு நிறைய நற்கிரியைகளை செய்ய உதவி செய்தார்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லது மற்றவங்களுக்கு செய்ய வச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்லது கூட செய்யலையாப்பா? ஹல்லேலூயா. ஓகே. நம்ம எல்லாருக்கும் தேவன் என்ன உதவி செஞ்சுருக்கிறாரு? நல்ல கிரியைகள் செய்ய உதவி செய்து. குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துருக்க மாட்டோமா? அதுவும் ஒரு நற்கிரியை தான். பல நற்கிரியைகளை தேவன் செய்வதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம மற்றவங்க எல்லாரை விடையும், உலக பிரகாரமாக இருக்கிறவங்க எல்லாரை விடையும் அதிகமாக நற்கிரியைகள் செய்து அறியப்பட்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து பேருக்காக செய்கிற நற்கிரியை கிடையாது, புகழுக்காக செய்கிற நற்கிரியை கிடையாது. அதை யார் செய்வா? அரசியல்வாதிகள் செய்வாங்க. ஒரு 10 பெட்ஷீட் கொடுக்கறதுக்கு 10 இனோவா காரில் வருவாங்க. எதுக்காக? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனேன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிற நற்கிரியைகள் அல்ல. கர்த்தருடைய வெளிச்சம் நம் நடுவிலே தெரியப்படுவதற்காக, நம்மிலே தெரியப்படுவதற்காக நம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கையை வைத்து அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வருஷம் எப்படியோ போயிட்டு வர்ற வருஷம் நிறைய நற்கிரியைகள் எனக்குள்ளேருந்து வெளிப்படணும் அப்பா. இந்த மலை மேல் இருக்கிற பட்டணமாக என்னை வச்சிருக்கீங்க தகப்பனே. என் வெளிச்சம் அநேகருக்கு பயன்பட நீர் உதவி செய்யுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம் தகப்பனே. நீர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்ததை போல நாங்களும் நன்மை செய்ய உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கு முக்கியமாக நான் எடுத்திருக்கிற வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் முடிச்சிடுவேன். இதில் என்ன வார்த்தை இருக்குது? நமக்குள்ளேருந்து என்ன ஒளி வெளிப்படணும்? சுவிசேஷத்தின் ஒளி. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளி இந்த வருஷம் எனக்குள்ளேருந்து பிரகாசிச்சுது. நான் அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னேன்றவங்க மாத்திரம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்திலே பெரிய அமைதல் உண்டாயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்குடைய தேவனுடைய வார்த்தை. அப்பா ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மலையில் பட்டணங்கள் இருக்குல்ல, மலையில் இருக்கிற வீடாக இருக்கட்டும், இதெல்லாம் யுத்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, லைட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அறிவுறுத்துவாங்களாம். எதுக்காக இருக்கலாம்? யுத்தம் நடக்குதுல்ல, யுத்தம் நடக்கும்போது மலை மேல் இருக்கிறவங்க எல்லாம் லைட்டெல்லாம் போடாமல் இருங்க, லைட் யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதற்காக இருக்கலாம்? ஏன்னா எதிரிகள் வரும்போது அந்த லைட்டை பார்த்து அங்கெல்லாம் குடி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்க சொல்லுவாங்களாம். அப்போது மலைக்கு மேலே இருக்கிற பட்டணமாக இருந்தால் போதாது, உனக்குள்ள வெளிச்சம் இருந்தால் தான் நீ மற்றவர்களுக்கு தெரிய பண்ணுவா. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம தெரியப்படணும் அப்படின்னா நமக்குள்ள 2 வெளிச்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். ஒரு வெளிச்சம் நற்கிரியை செய்கிற வெளிச்சம், 2வது வெளிச்சம் சுவிசேஷத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல் நம்ம என்னதான் சர்ச்சுக்கு ரெகுலராக ப்ரேயர் பண்ணி போனாலும் அதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்னெல்லாமோ ரிசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க நியூ இயர்க்கு. இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவளா என்னை மாற்றுங்க, செல்லுகிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் நம் மீது விழுந்த கடமை. அது எந்த வகையில் வேணும்னாலும் இருக்கலாம், எந்த வகையிலையாவது சுவிசேஷம் போக தான் செய்யணும். ஏன்னா நிறைய முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவாங்க? ஒரு டிராக்டர் வச்சுட்டு கஷ்டத்தோடு போய் நிற்பாங்கல்ல. பக்தவச்சலம்னு ஒரு அங்கிள், எத்தனை பேருக்கு தெரியும் அவங்களுக்கு? கண்டிப்பாக அந்த ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நல்ல பணம் உள்ளவர், நல்ல பதவியில் இருந்தவர். ஆனாலும் அவங்க அந்த வெக்கம், அந்த கஷ்டம், மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, அந்த சூடு சொரணன்னு பார்த்தோன்னா சுவிசேஷர்களாய் ஆக முடியாது. நீங்கள் நினைப்பீங்கல்ல, மனுஷன் என்ன நினைப்பான், சொந்தக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி போய் நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்க. ஆண்டவர் என்ன நினைப்பார்னு நம்ம நினைக்கணும். ஆமேன். எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் நம்ம பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு நினைக்கணும். நம்ம அதுக்கு வெக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ண மாட்டார், பிதா முன்னாடி நம்ம பேரை அறிக்கை செய்ய மாட்டார். ஆமேன். ஒரு போதகர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ எப்போ ஒரு பூரண கிறிஸ்டியனா, ஒரு உண்மையான கிறிஸ்டியனா, கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறினா, எரும மாடுன்னு சொன்னால் கூட நீ அப்படியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலைமைக்கு நீ எப்போ வாரியோ அப்போ தான் கர்த்தர் உன்னிலிருந்து மகிமைப்படுவார்னு சொல்கிறார். ஆமேன். இந்த வருகிற வருஷத்தில் நம்ம அதிகமாய் தாழ்த்தி நம்முடைய பேருக்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு யோசிக்காம அவருக்காய் வைராக்கியமாய் இந்த சபை எழும்புவதற்காக தேவன் என்று அழைக்கிறார். வருகிற நாட்களிலே அதிகமாய் ஜெபத்திலே வாஞ்சையோடு காத்திருப்பீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் சுவிசேஷர்களாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எவ்வளோ நேரம்னாலும் பிரசங்கம் பண்ணுவேன், யூத் மீட்டிங்காக, சில்ட்ரன்ஸ் மீட்டிங்காக, எதுனாலும் நான் உற்சாகமாக பண்ணுவேன். ஆனால் எனக்கு புதுசாக ஒருத்தங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்கிறதுக்குடைய கிருபை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப பொறாமப்படுவேன், எல்லாரையும் பார்த்து, அப்படி சொல்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவேன். அவங்ககிட்டே போய் சொல்லுவேன், எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குங்க, எனக்கு இப்படி சொல்லவே வராது, அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி சொல்கிறது, எப்படி தொடங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இதை அடிக்கடி ஜெபிக்கும் போது மாத்திரம் இந்த ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டே இருப்பேன். ஏசப்பா, எனக்கு புதுசாக யார்ட்டையாவது நான் உங்களை பற்றி சொல்லணும், அப்போ தானே எனக்கு பரலோகத்தில் எனக்கு முத்து கிடைக்கும், பரலோகத்தில் அப்போ தானே எனக்கு மகிமை உண்டாகும். சும்மா வேஸ்ட்டாக வாழ்ந்துட்டு போக ஒரு பாட்டு இருக்குல்ல, வெறும் கையனாக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, எப்படி வெக்கத்தோடு நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு இருக்காது. அந்த பாடல் நான் கேட்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை இல்லை, கொடுங்கன்னு. நாள் வந்தது, இந்த வருஷம் நான் எல்லா வித தாழ்மையோட கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்ல முடியும். நான் குறைஞ்ச
குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு 100 பேருக்காவது ஆண்டவரை அறியாதவங்களுக்கு சொல்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென். எனக்கேற்ற மாதிரியே வாசல் திறந்தார். என்னால எப்படி சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட வாசல்களை திறந்து கொண்டு நிற்க வச்சார். ஆமென். அதுல ஒரு நாள் கர்த்தருடைய மகிமைக்காக மாத்திரம் சொல்றேன், எல்லா வித தாழ்மையோடு சொல்றேன். ஒரு நாள் காலேஜ் பிள்ளைங்க ஒரு 25 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப டீப்பான நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. அப்ப நான் பைபிள் கதைகளை சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அன்னைக்கு நான் ஒரு கதையை சொல்லி முடிச்ச உடனே ஒரு பிள்ளை போகவே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டே இருந்தான். அந்த சாப்பலில் உட்காந்துட்டு இருந்த அந்த பிள்ளை திடீர்னு வந்து என் கையை பிடிச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சா. அழுறா எனக்கே அழுக வந்துருச்சு. ஏதோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை போல் இப்படி அழுதேன்னு சொல்லிட்டு என்னம்மா எனக்கும் டைம் ஆகிடுச்சு. அப்போது நான் என்னோட மொபைல் நம்பரை அவர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லுமா, என் கிளினிக் அட்ரஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த இடத்துலேருந்து கிளம்பின அப்புறம் அந்த பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணா, அக்கா இப்படியெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைக்கா, இது தப்புன்னே எங்களுக்கு தெரியாதுக்கா, இப்படிலாம் பைபிளில் இருக்காக்கான்னு கேட்டா. அப்போ நம்ம சுற்றி எத்தனை ஆத்துமாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, எத்தனை பேர் இருட்டில் இருக்காங்க, இது தப்பு இது சரின்னு தெரியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இங்கே நான் ஒரு கை தூக்க சொன்னால் டக்குன்னு தூக்குவீங்க. எத்தனை பேர் இந்த கடையில் ட்ரெஸ் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டில் போய் சொல்லியிருப்பீங்க. நல்ல பெருமாளை சீப்பாக இருக்குங்க, 3 சாரி 500 ரூபாவா, சூப்பராக இருக்குது, ஈஸியாக சொல்லிடுவோம்ல. ஏன் சாரி நமக்கு ரொம்ப பெருசு, இந்த ஹோட்டலில் பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க, ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு. ஆனால் இயேசுவை சொல்வதற்கு தைரியம் இல்லை என்றால், இயேசுவை சொல்வது பெரிய தேவையாக தெரியவில்லை என்றால், இயேசுவை நாம் ருசிக்கவில்லை என்பது அர்த்தம். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவே வழி, இயேசுவும் வழி இல்லை பரலோகத்துக்கு, இயேசுவே வழின்னு தெரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவரும் போக முடியாதுன்னு தெரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதின எல்லா தீர்க்கதரிசனங்களும் அப்படியே நடந்துட்டு இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நியாயாதிபதியாய் உட்கார்ந்து நியாயம் செய்ய போகிறார் என்பவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. தெரியும்ல, எல்லாமே தெரியும்ல. இன்னைக்கு நெருங்கி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பழகுறீங்க, உங்க பிள்ளையோட ஃப்ரெண்டு கூட பழகுறீங்க. அப்படியே வாப்பா என் ஐயா மாதிரிப்பா, நீ பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி எனக்கு அக்கா மாதிரிங்க, சொந்தக்காரங்க கூட இவ்வளோ பாசமா இல்லைங்க அப்படின்னுலாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இயேசுவா சொல்ல தெரியலையேங்க, இயேசு பக்கம் வழியை காட்ட தெரியலையேங்க. அதற்கு தேவன் எனக்கு எல்லாட்டையும் பேசுறார். இதுவரைக்கும் வெறுமையாய் வாழ்ந்த நாட்கள் போதும், என்னை சொல்லுவதற்கு நீ ஆயத்தமா? முதல்ல நீங்கள் வாஞ்சிச்சா மட்டும் போதும். இது என் சொந்த சாட்சியிலேருந்து நான் சொல்கிறேன். இங்கே நினைக்கலாம் நீ சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குமா, எனக்கு அப்படி பேச்சு திறமை கிடையாது, ரொம்ப வேத ஞானம் எனக்கு கிடையாதுன்னு. ஜெபிக்க தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 15 நிமிஷமாக தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. ஏசப்பா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்ப்பா, நான் ருசிச்ச இந்த ஈவை. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை நல்ல கணவன் இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம், ஆனாலும் ஏசப்பா இல்லாத வாழ்க்கையை உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? முடியவே முடியாது. உலகத்தில் எல்லா நன்மையும் இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு நிரப்ப முடியாத ஒரு வெறுமை உண்டு. அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். எவ்வளவு பெரிய சாபங்களா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவாலே ஆகும். எப்பேற்பட்ட தனிமையும் போக்க இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் போதும். ஆமேன். இதை நீங்க அறிவிக்கிறதுக்கு மறுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை வரும். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு கிருபைகள் தேவன் கொடுத்துட்டே தான் இருப்பார். கண்டிப்பாக நான் சில நேரத்தில் என்னுடைய கணவர்கிட்ட சொல்வேன், என்னோட கொஞ்சம் அவர் அமைதியாக இருப்பார். உங்களுக்கு தெரியும், பார்த்து வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. அவர் கேரக்டர் பேசுகிற நேரத்தில் பேசுவார், மற்றபடி அமைதியாக இருப்பார். ஆனால் எப்போவுமே ஏதாவது சுவிசேஷ விஷயத்திற்கு ஒரு பைபிள் ஸ்டோரியோ சின்ன பிள்ளைங்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்கு எல்லா முயற்சியும் அவர் எடுப்பார். நீ பண்ணு, சொல்லிடு, நம்ம ஆண்டோடைய ஒழித்து ஏதாவது வகையில் நிறைவேற்றணும். அப்போ நான் விளையாட்டாக அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஏசப்பா சொல்லுவார், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை காமிச்சு சொல்லுவார், நீ அன்னைக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணலப்பா, உனக்கு இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உன் வழியாக தான் ஆயத்தமாச்சுன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆமேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின்படி, கொடுத்த வழிகளின்படி நீங்கள் அவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருவார். ஆமேன். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 2 பேரோட பெற்றோரை எங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பெற்றோரும் என்னெல்லாமோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் பெற்றோர் எங்களுக்கு சம்பாதிச்ச பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவருடைய ஜெபம். ஆமேன். அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு நான் அதை செய்ய முடியலையே இதை செய்ய முடியலையேன்னு நினைக்கலாம். அவர்களுக்காக ஜெபிங்க. அநேக ஆத்துமாக்களை நீதிக்கு உட்படுத்துங்க, அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். உலகத்தாரே சொல்கிறாங்கல்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா
உன் பிள்ளை தானா வளரும்னு சொல்றாங்கல்ல, எல்லாருக்காகவும். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா குடும்பத்திலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதற்காக ஜெபிக்காம போராடாம சாதாரணமா அப்படி கிடையாது. முதல்ல குடும்பத்தையும் நடத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதையும் செம்மையாய் செய்து கர்த்தருக்கென்று நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிரதிபலன் உண்டு. ஆமீன். அது யாராலையும் செய்ய முடியும், யாராலையும் செய்ய முடியும். இன்னைக்கு எங்க கிளினிக் வழியில நடந்து போவாங்க திருச்செந்தூர் போறவங்க எல்லாம், அப்படியே வெறும் கால் அந்த வெயில்ல நம்மளால நம்ம கிளைமேட்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் நிக்கவே முடியாது. அப்படியே எரிஞ்சிரும். ஒரு முட்டையை உடைச்சு ரோட்ல ஊத்துனா அது வெந்துடும், ஆம்லேட் ஆயிரும் 1 செகண்ட்ல. அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஆனால் ஜனங்கள், ஒன்றுமே தெரியாத ஜனங்கள், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் காலில் செருப்பு போடாமல் அப்படியே மெதுவாக நடந்து 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 போவாங்க. திரும்பி எதுக்காக? உண்மையுள்ள தேவனை தேடி. ஆமேன். ஒரு முறை என்னுடைய கணவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, காலில் பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு சூடாக நடந்திருக்காங்க, காலெல்லாம் புண்ணு. அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில ஜனங்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய இருளிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த உண்மையுள்ள தேவனை, இந்த ஜீவிக்கிற தேவனை, நமக்காய் ஜீவன் கொடுத்த தேவனை அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா, இந்த வார்த்தை தேவன் உங்களோட பேசிட்டு இருக்கார் நீங்க உணர்வீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில், உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில் இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் எவ்வளவு பலவீனப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தாலும், தேவன் உங்களை உப்பாய் ஒளியாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் உங்களை மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சுமைதான் நமக்கு வேணும்னு சொல்றார், இந்த பாரம் தான் நமக்கு வேணும்னு சொல்றார். நம்ம கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் ஒழுங்கா அமையல, நியூ இயருக்கு இன்னும் புது ட்ரெஸ் எடுக்கலையே, என் பிள்ளைங்க இன்னைக்கு வரலையே, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மலையின் மேல் பட்டணம் இருக்கிற பட்டணமாய், வெளிச்சம் இல்லாத பட்டணமா இருக்கிறனால பிரயோஜனமே கிடையாது. ஆமேன். கர்த்தருக்காக நம்ம ஒரு சேனையாய் நம்ம எழும்புவோம், அவருக்காய் ஒரு சுவிசேஷ கூட்டமாய் நம்ம எழும்பும் போது கர்த்தருடைய நாமம் தேசம் எங்கும் அறிவிக்கப்படும். அங்கங்க நடக்கிற கொலை கொள்ளை ஜாதி சண்டை எல்லா காரியங்களும் அவர் நாமம் உயர்த்தப்படும் போது, இயேசு கிறிஸ்துவின் மகிமை அந்த இடத்துல நிரப்பும் போது எல்லாம் மாற்றி போட தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா, முழங்கால் படிடுவோமா எல்லாரும்? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே யார்கிட்டெல்லாம் ஆண்டவர் பேசினாருன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் அந்த சுவிசேஷ பாரம் பற்றி கொண்டுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் அப்படியே அவங்க இருதயத்தின் மேலே அப்படியே கரங்களை வைத்து அந்த ஆத்தும பாரத்தால் என்னை நிரப்புங்க ராஜா. இதுதான் உமக்கு ஏற்ற பாரம். ஆத்தும பாரம் உள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். எத்தனையோ ஆடுகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருந்தும் பின்வாங்கி போன ஆடுகள் அடிபட்டு கொல்லப்பட்டு அப்படியே ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதே, மந்தையில் சேர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்க மாத்திரம் சாப்பிட்டா போதுமா? நீங்க மாத்திரம் ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்டால் போதுமா? நீங்கள் மாத்திரம் ஜீவ தண்ணீரை பருகினால் போதுமா? உங்களுக்கு மாத்திரம் இந்த சமாதானம் போதுமா? வாலிப பிள்ளைகள் மன அழுத்தத்தால் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, உங்களுக்கு நெருங்கினவங்க சாபத்தால் குடும்பங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறதே, நன்மை செய்த தேவனுக்கு, ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, உங்கள் குற்றமான சாட்சியை எல்லாம் அவர் மாற்றி போட்டாரே, அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? மனுஷன் அப்படி நினைச்சிருவான், இப்படி நினைச்சிருவான். மனுஷனுக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டாமல் தேவனை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, இது யூதாசை விட கீழான காரியம். சிலுவையிலே அறையப்பட்ட தேவனை துக்கப்பட்டதை விட இப்ப அவர் அதிகமாய் துக்கப்படுகிறார். உன் வாழ்க்கையின் மீது நான் கண்ணோக்கமாய் இருந்து உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கிருபையும் தந்தவரை நடத்தினேனே, நீ எனக்காய் என்ன செய்தார்